கற்றுக்க ஆசிரியர் பெருமக்களை இப்படி தெருவுல போட்டு இழுத்து கொண்டு வந்து மண்டபத்துல மொத்தமா அடைச்சு வச்சு அவங்களை கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்குது. இந்த டிபிஏ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 5வது நாளாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். 7 நாளைக்கு மேல போராடி 2 பேர் 8வது நாள் 2 ஆசிரியர் பெருமக்கள் இறந்தே போயிட்டாங்க. இது எவ்வளவு துயரம். 200 பேருக்கு மேல மயங்கி விழுந்திருக்காங்க. பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், விதை நெல்லுகள், விதை நெற்கள். ஒரு விதை 1000 விதையாக உருவாகும், ஒரு விதை லட்சம் விதையாகும். இந்த விதை நெற்களை வீதியில் போட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தின் நம்பி பேசும். 2 தினங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நேராக போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியமும் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. அதிகாரம் நம்ம கையில இருக்கு, ஆட்சி நம்ம கையில இருக்கு, காவல்துறை நம்ம கையில இருக்கு, மீடியா நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை 5:30 மணிக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களை கைது பண்ணி மண்டபத்துல போட்டா இந்த போராட்டத்தை முடக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப ஆடாதீங்க, அழிஞ்சு போயிருவீங்க.